டாடி யாரை பிக்சரில் கொண்டு வர்றாருங்க? ஆபிரகாம். டாடி பிக்சரில் யாரை கொண்டு வருகிறார்? ஆபிரகாம். ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம். நீங்களும் நானும் பவுல் சொல்கிறார் விசுவாச மார்க்கத்தார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், சபைக்கு தகப்பன். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப நம்ம விசுவாசித்தார், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்ப டாடியை காமிச்சேன், அவர் வாயை காமிச்சேன், ஆபிரகாமை தான் நமக்கு ரொம்ப பவுல் காமிக்கிறாரு. அப்ப ஆபிரகாம்ல இருந்து நம்ம விதி கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆவியின் விதி. I am spirit man, have a soul, living in a body, everything from inside to out. வெளித்தோற்றம் இல்ல, உள்ள இருந்தா வெளியே வருது. அப்ப ஆவியின் விதியில நம்முடைய தகப்பனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். முதல்ல டாடி கார்டை காமிச்சேன், அவர் வாயை காமிச்சேன். ஆவியின் விதியில நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் என்று பவுல் எழுதியிருக்கிறார். ஏசாயா 51 அங்கே தகப்பனை தாயை பாருங்கள் என்று தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அப்போ ஆவியின் விதியில நம்முடைய தகப்பனை நாம் பார்க்க வேண்டும். ஆவியின் விதியில நம்முடைய தகப்பனுக்குள் காணப்பட்டது விசுவாசம். விசுவாசம் ஒரு பெரிய ஃபோர்ஸ். விசுவாசம் ஒரு ஆவி. விசுவாசம் ஒரு பெரிய ஃபோர்ஸ், உந்துதல். விசுவாசம் ஒரு ஆவி. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து. அதான் முக்கியம். இருந்தோம் அல்ல, விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால். விசுவாசினதை பேசினோம் என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கிறதை பேசுகிறோம். இருந்து விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடி பேசுகிறோம், இருக்கிறோம், பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருக்கிறோம், விசுவாசிக்கிறதை பேசுகிறவர்களாய் இருக்கிறோம்.